முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் இடியை இறக்கிய ஈரான். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அருகே விழுந்த 300 கிலோ மிசைல்ஸ். 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் படுகாயம். ஈரான் ஏவுகணையை இடைமறித்த போது ஏற்பட்ட அதிர்ச்சி. உடைந்த ஏவுகணையில் இருந்து சீறி பாய்ந்து வந்த கொத்து குண்டுகள் 8 கிலோமீட்டர் தூரத்தை பறந்து சென்று தாக்கிய தரமான சம்பவம். வெறும் 5% நவீன தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தி இருக்கின்றோம். முழு ஆயுதமும் அப்படியே உள்ளது. இஸ்ரேலுக்கு ஈரான் தலைவர் கடும் எச்சரிக்கை. சல்லியாக்கும் ஈரான் ராக்கெட்டுகள். இஸ்ரேலில் விடாமல் ஒலிக்கும் அபாய சங்கு. ஈரானில் இருந்து சரமாரியாக பாய்ந்த ஏவுகணைகள். பாதாளத்தில் தஞ்சமடையும் இஸ்ரேலியர்கள். எவன் தடுத்தாலும் இஸ்ரேலை விடமாட்டோம். அமெரிக்காவிற்கு உச்சபட்ச வார்னிங் கொடுத்த ஈரான். இஸ்ரேலை பகிரங்கமாக எச்சரித்த ரஷ்யா. இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு. ஈரானை உற்று நோக்கும் உலக நாடுகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 300 கிலோ எடை கொண்ட ஏவுகணையை இஸ்ரேலில் மைக்ரோசாஃப்ட் மையம் அருகே ஈரான் இறக்கிய சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த ஏவுகணை எந்த இடைமறித்தலும் இன்றி நேரடியாக பீர்சபா தொழில்நுட்பத்தை தாக்கியுள்ளது. இங்குதான் இஸ்ரேலின் மிலிட்டரி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ் யூனிட், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிட்டி, ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகிய அலுவலகங்கள் உள்ளன. இந்த இடத்தை குறிவைத்து ஒரே ஒரு ஏவுகணையை மட்டுமே ஈரான் ஏவி இருக்கும் நிலையில் அந்த ஏவுகணை சரியாக இலக்கை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் பீர்சபாவில் மட்டும் 19 செட்டிலர்கள் காயமடைந்துள்ளனர். இதேபோல அல் நஹாப் பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பல வாகனங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. முன்னதாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 நடவடிக்கையின் 15வது அலை தாக்குதலில், அதாவது வியாழக்கிழமை இரவு டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களை குறிவைத்து 100 ட்ரோன்கள் மற்றும் மிசைல்ஸ்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே இஸ்ரேலுக்கு எதிராக வெறும் 5% நவீன தொழில்நுட்பங்களை மட்டுமே பயன்படுத்தியுள்ளதாக ஈரானின் அனுபவ பகுத்தறிவு கவுன்சிலின் தலைவர் மெக்சின் ரெஸை தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதலில் இதுவரை 50 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் 2000 பேர் காயமடைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதங்கள் இஸ்ரேலின் 4 அடுக்கு கான்கிரீட் கட்டுமானங்களையும் சிதைக்கும் என்பது உலகில் இதுவரை யாருக்கும் தெரியாத ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல வியாழக்கிழமை அதிகாலை ஈரான் நடத்திய தாக்குதலில் கொத்து குண்டுகளை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் அலறியுள்ளது. அதாவது ஈரானின் ஒரு ஏவுகணையை இடைமறித்த போது அதில் ஏராளமான சிறிய ரக ஏவுகணைகள் சீறி பாய்ந்து சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றளவை தாக்கியதாக இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அவற்றை இடைமறித்தும் பலன் இல்லை என்றும் கூறியுள்ளனர். ஈரானின் தொடர் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் அலறிக்கொண்டுள்ளன. ஈரான் ஏவுகணை ஏவியதைத் தொடர்ந்து வடக்கில் சைரன்கள் ஒலிப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் 7வது நாளில் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்து இஸ்ரேலின் வடக்கில் சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து இஸ்ரேல் நாட்டை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்தன என்று இஸ்ரேல் ராணுவம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கின் பெரும் பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதாக இராணுவத்தின் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தெரிவித்துள்ளது. சிரியா, கோலன், தபராயியா, அக்கா, ஹைஃபா, சிசேரியா மற்றும் அஃபுலா என வடக்கில் டஜன் கணக்கான குடியிருப்புகளில் சைரன்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் ஹைட்ஸ் மற்றும் வடக்கு பாலஸ்தீனம் முழுவதும் பல குடியிருப்புகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஈரான் நடத்திய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் படுகாயமடைந்ததாகவும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஈரான் மீதான இஸ்ரேலின் முன்னறிவிப்பில்லாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகின்றது. டெஹ்ரானில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளால் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் இடைவெளி இல்லாமல் அலறி வருகின்றன. 30 ஈரானிய ஏவுகணைகள் வீசப்பட்டதில் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் காயமடைந்ததாக சொல்லப்படுகின்றது. அவற்றில் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. முதலில் டெல் அவீவ் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகள் மற்றும் சொரோகா மருத்துவமனை அமைந்துள்ள பீர்ஷெபா மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தலைநகரில் உள்ள மிகப்பெரிய கட்டிடமும் ஹோலோனில் ஒரு கட்டிடமும் இடிந்து விழுந்தன. பிற்பகல் 2வது கட்டமாக அடுத்தடுத்து ஏவப்பட்ட 15 ஏவுகணைகளால் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் சைரன்கள் ஒலித்தன. ஹைஃபா, வடக்கு கலிலி, கீழ் கலிலி, மிடில் கலிலி என பல பகுதிகள் சைரன்கள் அலறவிடப்பட்டன.
இதனால் இஸ்ரேல் மக்கள் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பாதாளத்தில் இருக்கும் சுரங்கப்பாதைகளில் தஞ்சமடையும் காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகின்றன. இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் களமிறங்க நினைக்கும் நாடுகளுக்கு ஈரான் ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது தக்க பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்காவையோ அல்லது வேறு எந்த நாட்டையோ பெயரிடாமல் இந்த ஆக்கிரமிப்பில் மூன்றாம் தரப்பினரின் தலையீடு ஏற்பட்டால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை பாயும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மோதலில் ஈடுபடுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும், ஆனால் அவர் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தாக்குதல் திட்டங்களில் இருந்து டிரம்ப் பின்வாங்கினாலும் இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டாமல் ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்திலிருந்து பின்வாங்குமா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென முக்கிய வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி மூடக்கூடும் என்று ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் அனைத்து டேங்கர்கள் மற்றும் LNG கப்பல்களுக்கும் ஈரானிய அங்கீகாரம் தேவை என்று முன்னாள் ஈரானிய பொருளாதார அமைச்சர் எக்ஸான் கண்டோசி கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் விதமாக 100 நாட்களுக்கு இத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துவது உலக அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும். சர்வதேச அளவில் நடக்கும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வர்த்தகத்தில் சுமார் 1/5 இந்த ஜலசந்தி வழியாகத்தான் செல்கின்றது. ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார், ஓமன், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இதனால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஊழியர்கள் பணிபுரியும் புஷேர் ஆலை மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய நிபுணர்கள் பணிபுரியும் ஈரானில் உள்ள புஷேர் அணுமின் நிலையத்தின் மீதான வான்வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கூட்டு அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புஷேர் அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் ஈரான் மோதலில் இராணுவ ரீதியாக ஈடுபட வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு ரஷ்யா விடுத்த எச்சரிக்கையை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் அது கணிக்க முடியாத மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய உயரதிகாரிகளுடன் ஈரான் நடத்தவுள்ள சந்திப்பு உலக நாடுகளை உற்று நோக்க வைத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே 7வது நாளாக போர் நீடித்து வருகின்றது. நாளுக்கு நாள் 2 நாடுகளும் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி வரும் நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனிடையே ஜெனீவாவில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ஐரோப்பிய உயரதிகாரிகளுக்கும் இடையே நிகழவுள்ள சந்திப்பு போருக்கு சாத்தியமான மாற்று வழியை கொண்டு வரும் என நம்புவதாக முன்னாள் ஐநா மனிதாபிமான தலைவர் மார்டின் கிரிஃபித்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறது என்பதற்காக மட்டுமல்ல, சரியான நேரத்தில் நடப்பதால் வரவேற்பதாகவும் ஈரானின் எதிர்பார்ப்புகளையும் அது வழங்க தயாராக இருக்கும் எந்த ஒரு சலுகைகளையும் தெரிவிக்க ஒரு தனித்துவமான வழியை இது வழங்குவதா என்று கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இஸ்ரேலில் இருந்து தனது நாட்டினரை வெளியேற்ற இந்தியா முடிவு செய்துள்ளது. ஈரானுடனான மோதல் காரணமாக இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு அங்கிருந்து வெளியேற விரும்பும் தனது நாட்டினரை இந்தியா வெளியேற்ற முடிவு செய்துள்ளது. இஸ்ரேலின் பீர்ஷபா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையை ஈரானிய ஏவுகணை தாக்கியுள்ள நிலையில் இந்தியா தனது குடிமக்களை வெளியேற்ற முடிவெடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய மனித உரிமை ஆர்வலர்களும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களுமான நர்கஸ் முகமதி மற்றும் ஷிரின் எஃபாடி ஆகியோர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். போரை நிறுத்திவிட்டு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச சட்டத்தை மீறி இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட இந்த போர் ஏற்கனவே பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் பரந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய மோதலை தூண்டும் அச்சுறுத்தலை கொண்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளனர்.
தொடர்ந்து யுரேனியம் செறிவூட்டலை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டிலும் முக்கிய உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாட்டின் உள் விவகாரங்களிலும் தலையிடாதது உட்பட மனித உரிமைகளுக்கு முழு மரியாதை அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரை வியாழக்கிழமை ஈரானிய காவல்துறை கைது செய்ததாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சியோனிச எதிரிக்காக ஆஃப்லைனிலும் ஆன்லைனிலும் உளவு பார்த்த 24 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் பிம்பத்தையும் கெடுக்கவும் அழிக்கவும் முயன்றதாக கைது செய்யப்பட்ட 24 பேர் மீதும் மேற்கு டெஹ்ரானுக்கான காவல்துறை தளபதி கியூமர்ஸ் அசிசி குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக உக்ரைனில் ரஷ்யாவின் போர் தீவிரமடையக்கூடும் என்று அந்நாடு கவலை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த உலகமே இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரை உற்றுநோக்கி வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது தீவிரமாக படையெடுக்கக்கூடும் என உக்ரைன் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இஸ்ரேல் ஈரான் போரால் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும். இதனால் பிரதான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ளும் ரஷ்யாவிற்கு பணவரவு அதிகரிப்பதும் தங்களுக்கான ஆபத்து என உக்ரைன் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள தனது ராணுவ அமைப்புகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாக்க அமெரிக்க ராணுவம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கத்தாரில் உள்ள தளத்தில் இருந்து விமானங்களையும் வெளியேற்றுவது மற்றும் பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களை நகர்த்துவது போன்ற பல்வேறு பணிகளில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகின்றது. அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் சேதமடைந்தாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ அருகிலுள்ள பகுதியில் குறைந்த அளவிலான கதிர்வீச்சு கசிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அணு உலை மீது குண்டுவீச்சு நடத்துவது போன்ற பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் CNN செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் அணு ஆயுத பரவல் தடை கொள்கைக்கான இயக்குனர் கெல்சி ட்ரேவன்போர்ட் குண்டுகள் ஃபோர்டோவை ஊடுருவ முடிந்தால் அது செறிவூட்டப்பட்டு அந்த வசதியில் சேமிக்கப்படும் யுரேனியத்திலிருந்து சில வரையறுக்கப்பட்ட கதிர்வீச்சுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது குறிப்பிடத்தக்க பரவலான சுற்றுச்சூழல் சுகாதார மாசுபாட்டை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.